கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ரோமர் 8:28. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஒன்று மட்டும் இல்ல, 2 மட்டும் இல்ல, ஏதோ ஒரு பகுதி மட்டும் இல்ல, முழு பகுதியும் பேசுறாரு. சகலமும். அந்த சகலமும்ங்கிறதுல பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே உள்ளடங்கிய ஒரு வேர்டு இது. எல்லாம் அப்படின்னு பேச வரல, ஏதோ ஒண்ணுன்னு பேச வரல, சகலமும் சொல்லியிருக்கிறார். ஓகே, சகலமும் நன்மையாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படியும் பவுல் பேசல. எப்படி பேசியிருக்கிறாரு? நன்மைக்கு ஏதுவாக, நன்மைக்கு தோதாக, நன்மை உண்டாகும் படிக்கு. அப்படிதான் பேசுறாரு. நன்மைன்னு பேசல அவரு, நன்மைக்கு ஏதுவாக, நல்லதுக்காக. நம்ம லாங்குவேஜ் இது. எல்லாம் சகலமும் நல்லதுக்காக தாங்க. ஆமை. அது யாருக்கு? எல்லாருக்கும் இல்ல. அந்த வசனத்துல நிறைய புரிஞ்சிக்க வேண்டிய காரியங்கள், பிரிச்சு புரிஞ்சிக்க வேண்டிய காரியங்கள் அதுல இருக்கு. அது எல்லாருக்கும் கிடையாது. எல்லா உலகத்துல பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்ட்டு பவுல் சொல்லல. பைபிள் அப்படி சொல்லல. யாருக்கு? யாருக்கு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இந்த வசனத்தை நீ பகுத்து பார்க்கணும். தேவனிடத்தில் யார் அன்பு கூறுகிறார்களோ, தேவனை யார் நம்புகிறார்களோ, அப்படி இல்லை, தேவனிடத்தில் யார் அன்பு கூறுகிறார்களோ. வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு. தேவனை யாருக்கு பிடிச்சிருக்கோ, அப்படி கூட இல்லை அந்த வசனம். தேவனை யார் நம்புகிறார்களோ அப்படின்னு சொல்லல, தேவனை யாருக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லல. எப்படி சொல்லியிருக்க வசனம்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சரிதானா? யாரெல்லாம் தேவனிடத்தில் நம்புகிறதோட நிக்காம, பிரியப்படுறதோட நிக்காம, அன்பு கூறுகிற வரைக்கும் வருவாங்க அப்படின்னா யாரு? அந்த வசனத்திலே பதில் இருக்கு. அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய முன் அறிவின்படி, அவருடைய முன் திட்டத்தின்படி இவங்க தான் இந்த தேர்ட் ஸ்டேஜுக்கு வருவாங்க. தேர்ட் ஸ்டேஜ் நம்புறது, அவரை பிரியப்படுறது, அவரை நேசிக்கிறது. ஓகே, இது வசனத்தை பகுத்தது. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். இவ்வளவாய் உலகத்தில் எண்ணில் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நமக்காக மரித்திருக்க பவுல் எழுதுறார். அப்ப தேவன் உலகத்தில் பிறந்திருக்கிற அனைத்து மனிதர்களையும் நேசிக்கிறார். ஓகே, அப்ப தேவன் நேசிக்கிற
மனிதர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று பவுல் சொல்லல. அவர் என்ன நேசிக்கிறாருங்க, அப்ப எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குங்க, அப்படி பவுல் சொல்லல. பவுல் எப்படி சொல்றாரு? யாரு தேவனை நேசிக்கிறாங்களோ, யாரு தேவனை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. கரெக்டா? தேவனை நம்புனாத்தான் தேவன் மேல பிரிய வரும், தேவன் மேல நமக்கு ஒரு விருப்பம் வரும், தேவனை நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். தேவனை நம்புனாத்தான், தேவனை பிடிச்சு அவர் மேல ஒரு பிரிய வந்தாத்தான் தேவன் மேல ஒரு நேசம் வரும், தேவன் மேல ஒரு பாசம் வரும், தேவன் மேல ஒரு அன்பு வரும். இட் இஸ் எ ஃபைனல் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். இது தேர்ட் ஸ்டேஜ். ஓகே, அப்ப தேவன் நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது இல்லை, ஏன்னா அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அப்ப யாருக்குங்க அப்படின்னா, யாரு தேவனை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. அப்ப அந்த வசனத்தை எல்லாரும் கிளைம் பண்ணக்கூடாது. இயேசுவை ஏத்துக்கிட்டீங்களா பிரதர், அப்ப உங்களுக்கு 8:28 பலிக்கும் பிரதர், நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஞானத்துல நினைச்சீங்கன்னா பிரதர் உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் சொல்லக்கூடாது. கேர்ஃபுல்லா அந்த வசனத்தை கையாள தெரியணும், அப்படி சொல்லக்கூடாது. நன்மை நடக்கும், ஆனா சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குமானா நடக்காது, நடக்காது. கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடுங்க பிரதர், உங்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவா நடக்கும், நடக்காது, நடக்காது. ஆமே, யாருக்கு நடக்கும்? கர்த்தரை யாரு நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நடக்கும். யார் தாங்க நேசிப்பா? அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அவங்க அவங்க அவங்கதான் தேவனை நேசிப்பாங்க. ஆமே, நமக்கு உண்டாயிருக்கிற ஒரு தீமை நம்ம வாழ்க்கையில அல்லது நம்ம உடம்புல எப்படியோ நமக்கு உண்டாகி இருக்கிற ஒரு தீமை, ஒரு நெகட்டிவ், ஒரு கசப்பு, நமக்கு பிடிக்காத ஒரு காரியம், நமக்கு உண்டாகி இருக்கிற ஒரு தீமை நன்மைக்கு ஏதுவானது அப்படின்னா அப்ப அதை பொறுத்துக்க நமக்கு மனசு வரும். சரியா இல்லையா? இது கொஞ்சம் வலிக்கு வந்த ஊசி போட்டா, பட் இது நல்லதுங்க, உங்களுக்கு பரவாம இருக்கும். உங்களுக்கு இந்த கரண்ட் ஷாக் வச்சா எல்லாமே கேன்சருடைய எல்லா அதனுடைய கிருமியில அழிஞ்சிருங்க அப்படின்னு சொன்னா நம்ம அத கரண்ட் ஷாக்க பொறுத்துக்குவோமா, வேண்டான்னு சொல்லுவோமா? வேண்டான்னு சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி ஒரு தீமை, ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு, ஒரு பாதிப்பு, இது நன்மைக்கு ஏதுவானது, நல்லதுக்காகத்தான் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அந்த கஷ்டத்தை, நஷ்டத்தை, இழப்ப, பாதிப்பை ஏத்துக்கிறதுக்கு, ஒத்துக்கிறதுக்கு, சுமக்கிறதுக்கு, சகிச்சுக்கிறதுக்கு, பொறுத்துக்கிறதுக்கு என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிறதுக்கு, பொறுத்துக்கிறதுக்கு மனசு வரும், மனசு முன் வரும். சரி, ஓகே, பண்ணுங்க பண்ணுங்க, சரிதானே?
சரி, ஒருவேளை அது தீமைக்கு ஏதுவானது அப்படின்னா இப்ப என்ன வரும்? மனசு வராது. மனசு வராது. அப்ப நமக்கு உண்டாயிருக்கிற ஒரு நெகட்டிவ நாம அக்செப்ட் பண்ணணும், தாங்கிக்கணும், பொறுத்துக்கணும், சகிச்சுக்கணும் அப்படின்னா 8:28 ரோமர், அதான் பவுல் அங்க பதிவு செஞ்சாரு. எதுக்கு பவுல் இத பதிவு செஞ்சாருன்னா, தேவனை நேசிக்கிறவங்களுக்கு நன்மைக்கு ஏதுவான தீமை இருக்கும், சகிச்சுக்குங்க, பொறுத்துக்குங்க, ஏத்துக்குங்க, பதறாதீங்க, பயப்படாதீங்க. அத அத உணர வைக்கத்தான் பவுல் அதை எழுதினார். அப்போ ஒரு தீமை நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் பட்சத்தில், இப்போ ஒரு தீமை ஏற்படுது, அத நன்மைக்கு ஏதுவாக அப்படின்னு நினைச்சிட்டா நம்ம தீமையை குறித்து ஒண்ணு ஏத்துக்குவோம், ரெண்டாவது பயப்படுவோமா? அது தீமை ஏற்பட்டதை குறித்து ரொம்ப கலக்கம் அடைஞ்சு கவலைப்பட்டு பயந்துலாம் இருப்போமா? இது நல்லதுக்காகத்தான். ஓகே, இப்படி போவோம். ஒருவேளை அது இந்த சத்தியம் தெரியல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தும் இந்த சத்தியம் தெரியல அப்படின்னா, அந்த தீமை ஏற்பட்டவனையும் அது எப்படித்தான் பார்ப்போம்? இழப்பு வந்துருச்சா, இனிமே எல்லாமே அவ்வளவுதான். பாதிப்பாயாச்சா, இனிமே எல்லாமே அவ்வளவுதான். ஐயோ அவ்வளவுதான். இது தீமைக்கான தீமை. நன்மைக்கான தீமையும் உண்டு, தீமைக்கான தீமையும் உண்டு. ஆமென். ரெண்டு உண்டு. நம்ம கண்ண ஒரு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தீமை அப்படின்ட்டாலே தீமைதான். தீமை கண்ணப்பட்டாலே அது தீமைக்கு ஏதுவானது. பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டமாக எண்ணினேன். இப்ப எனக்கு நஷ்டங்கிறாரு. ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. நான் அவரை அறிய வந்திருக்கிறேன், அவரை பேச வந்திருக்கிறேன், அவரோட வாழ வந்திருக்கிறேன், அவரை புரிஞ்சுக்க வந்திருக்கிறேன். அங்க இருந்தா இது நடக்காது அப்படின்னா அதை தூக்கிட்டேன். அங்க இருந்தா எனக்கு லாபம், பட் இது எனக்கு கிடைக்காது அப்படின்னா, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவையில கட் பண்ணி தூக்கிட்டேன். எனக்கு இதுதான் வேணும். பவுல் அப்படி எழுதுறாரு. எனக்கு லாபம் தான், பட் இது அங்க கிடைக்காதே, இப்படி பவுல் எழுதுறாரு. ஆமை, கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 51:5 வாசிங்க. சங்கீதம் 51:5. ஒருத்தர் யோவான் 9:34 எடுத்து வச்சுக்கோங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்ட புத்தில உருவானேன். உருவாகும் போதே எப்படி உருவானேன்? நானு விளங்காத புத்தி, மோசமான புத்தி, கெட்ட புத்தி. நான் உருவானேன். பிறந்ததுக்கு அப்புறம் இல்ல, நான் உருவாகும் போது இப்படிதான் உருவானேன். துர்க்குணத்தில் உருவானேன். அப்புறம் என்னை பெற்ற தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். யோவான் 9:34. அவர்கள் இயேசுவினால் கண் திறக்கப்பட்ட அந்த குருடனுக்கு பிரதியுத்தரமாக, கம்ப்ளீட்டா பாவத்துல பிறந்த நீ கம்ப்ளீட்டா பரிசுத்தத்தில் பிறந்த எங்களுக்கு போதிக்கிறாயோ? அப்படிதான் அர்த்தம். இவன் முழுவதும் பாவத்துல அவன் பிறந்திருக்கிறான். இவங்க யாரு? முழுவதும் பரிசுத்தத்துல பிறந்தவங்க இவங்க. நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ? எங்க ஸ்டேட்டஸ் என்ன, நாங்க யாரு, எங்க பதவி என்ன, எங்களுக்கு இருக்கிற மரியாதை என்ன, கனம் என்ன, மதிப்பு என்ன? நீ ஒரு அதாவது கண்ணை திறந்து உலகத்தையே பாக்குறவன் நீ.
நீ ஒரு பாவி. அதான் உனக்கு பிறக்கும் போதே கண்ணு இல்லாம போச்சு. நாங்களாம் கண்ணோட பிறந்திருக்கிறோம். நாங்களாம் பரிசுத்தவான்கள். நீ பாவினால உனக்கு கண்ணு இல்லாம பிறந்திருக்கிற. என்னென்ன மைண்ட உள்ள வச்சு பேசியிருக்காங்க அந்த வேர்டை. முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ? சரி, ரெண்டுலுமே என்ன வருதுன்னா, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். சங்கீதம் 51. யோவான் 9ல முழுவதும் பாவத்தில் பிறந்தவன். ஓகே, ஜீசஸ் உங்க பாவங்களை மன்னிப்பார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இது காஸ்பல், இதுதான் சுவிசேஷம். ஓகே, இப்படி நீங்க பேசும்போது என் பாவங்களை கழுவினீரேன்ட்டு ஆண்டவரை நாம பார்த்து சொல்லும் போது மற்றவர்கள் இதை கேட்டு இதை ஒத்துக்காதவர்கள் பிரஜை கேட்டு இவையத பாவம் பண்ணியிருக்கிறான், அதான் பிள்ளை கதறுது. நம்ம பாவம் பண்ணல, நம்மையும் அப்படி கதறலாம். பிரதரே, ஜீசஸனுடைய பிளட் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பிரதர் அப்படின்னு நீங்க ட்ராஸ் கொடுத்தா பாவம் செஞ்சாதானே? நீ பாவம் செஞ்சிருக்கனா நீ போய்க்கோ, எங்களையே நீ சொல்ற எங்களை பாவின்னு சொல்ல வரியா? நாங்க பாவம் செய்யறோமா? உனக்கு தெரியுமா எதியா பாவம் உலகத்துல? இந்த மாதிரி நிறைய முதண்டாவாதம் பண்ணுவாங்க. எல்லாம் சரி இருக்கட்டும், என்கிட்டயே அதை வந்து சொல்ற நீ பாவி போல, சரி போய்க்கோ, எங்களையே கூப்பிடுற? உனக்கு மெடிசன் வேணும்னா எடுத்துக்கோ, நாங்க ஆரோக்கியமா இருக்கிற எங்களுக்கு ஏன் நீ மெடிசன் தர பாக்குற? இதான் கேள்வி. அப்ப தங்களை என்ன நினைக்கிறாங்க? ஆரோக்கியவான்கள், பாவம் இல்லாதவர்கள். இதைத்தான் பாருங்க, 1 யோவான் எடுங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம். நீங்க பிற்காலத்துல சந்திக்கலாம் இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. நாம் பாவம் இல்லை என்போமானால் எத்தனை வசனம்? 8. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன எழுதியிருக்கு? யோவான் என்ன சொல்ல வர்றாரு? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாத்துகிறவர்களாய் இருப்போம். அடுத்த ஆள் கிடையாது, நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். அப்படின்னா நான் பாவி இல்லை அப்படின்னு நாம சொன்னோம்னா நம்மை நாமே ஏமாத்துறோம். ஓகே, இத சொன்னாலும் அக்செப்ட் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. அப்ப நீ எங்களை கம்பல் பண்றீங்களா பாவின்னு? ஆக்சுவலா இதை நீங்க எங்க இருந்தா நம்ம ஜென்ரலா என்ன ஒப்பீனியன், என்ன தாட் நிலவுது, என்ன கருத்து நிலவுது மக்கள் மனசுல அப்படின்னா, ஒருத்தன் பிறந்து அப்புறம் ஒரு பாவத்தை செஞ்சு இப்படித்தான் மனுஷன் பாவி ஆகுறான். புரிஞ்சுக்கங்க, இப்படித்தான் மக்கள் நினைக்கிறாங்க. மனுஷன் பிறக்கிறான், பிறந்து வளர்ந்து அப்புறம் அவன் பாவங்களை செய்ய ஆரம்பிச்சு இப்படித்தான் ஒரு மனுஷன் பாவி ஆகுறான் அப்படின்னு நம்புறாங்க. ஒருவேளை பிறந்து அப்புறம் அவன் ஒழுக்கமா பாவம் செய்ய வாழ்ந்தான், அவன் பாவி இல்லை, அவன் பாவி கிடையாது. பிறந்து அவன் பாவம் செஞ்சாதான் பாவி, இப்படித்தான் பாவி ஆக முடியும்.
பிறந்து பாவம் செய்யாம இருந்தா அவன் பாவி இல்ல, பரிசுத்தம். இப்படிதான் பிரிக்கிறாங்க, யார் பாவி யார் பரிசுத்தவான், இப்படிதான் பிரிக்கிறாங்களா? பைபிள் அப்படி பிரிக்கல, வேதம் அப்படி சொல்லல. என்ன சொல்லுது? என் தாய் என்னை துர்க்குணத்தில், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். இது தாவீதுக்கு மட்டுமா அப்படின்னா இல்ல. அடுத்த கேள்வி, தாவீதுக்கு மட்டும் கிடையாது. இதுதான் நமக்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் உதவி செய்யும். முதல் மனுஷன்ல இருந்து வந்தீங்கன்னா இது தாவீதுக்கு மட்டும் பொருந்தாது. அந்த இடத்துல தாவீது தன்னை சொல்றாரு, ஆனா பொதுவான ஒன்ன தனக்கு சொல்றாரு. ஓகே, அப்ப பிறந்து அப்புறம் பாவம் செஞ்சு இப்படிதான் நம்ம பாவி ஆகுறோங்கிறது பொய், அது தவறு. நம்ம பிறக்கும் போது எப்படித்தான் பிறக்கிறோம்? பாவியாத்தான் பிறக்கிறோம். நம்ம பாவியாத்தான் பிறக்கிறோம். பிறக்கும் போது யாருமே எப்படி பிறக்கல? பரிசுத்தமா பிறக்கல. நம்ம பாவியாத்தான் பிறக்கிறோம். ஒத்துக்க முடியுதா? ஆனா ஒரு மதம் இருக்கு, அவங்க இதை ஒத்துக்க மாட்டாங்க. பிறக்கும் போது மனுஷன் பரிசுத்தமா பிறக்கிறான், ஒரு குழந்தை பரிசுத்தமா பிறக்குது. பிறந்ததுக்கு அப்புறம்தான் அது அது செய்யற தீமையினால அது பாவி ஆகுது அப்படின்ட்டு இன்னொரு மதம் பேசிட்டு இருக்கு. பட் வேதத்தை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் போதே ஒரு மனுஷன் இப்படிதான் பிறக்கிறான், பாவியா பிறக்கிறான். ஏன் அப்படின்னா ஆதாமுடைய பிளட் கரப்டட். அதனாலதான் ஆதாமினுடைய அந்த அந்த தண்டனைய காயின் ஆபேல் சுமக்கிறாங்க. ஆதாமுடைய பிளட் பாவம் செஞ்சிட்ட பிளட், குற்ற ரத்தம். அது அந்த குற்ற ரத்தத்துல உருவான கரு மாம்சம் குற்றமுடையது, அதுவும் குற்றம். ஆமே. அப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? பிறக்கும் போதே எப்படிதான் மனுஷன் பிறக்கிறான். நீங்க பிறந்து அப்புறம் பாவம் செய்யறதெல்லாம் ரெண்டாவது. நீங்க பிறந்ததே பாவத்துல. உங்க ரத்தமே குற்ற ரத்தத்துலதான் வந்துச்சு, உங்களுடைய கருவே குற்ற ரத்தத்துலதான் உருவாச்சு. பாவம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இதான் ஜென்ம பாவம். கர்ம பாவம் வேற, ஜென்ம பாவம். நம்முடைய பேஸ் இதுலதான் ஆரம்பிக்குது, பாவத்துலதான் ஆரம்பிக்குது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஃபைனலா முடிப்போம். பிசாசின் சப்தங்கள், பிசாசின் எண்ணங்கள், பிசாசின் அம்புகள் மனித மனதை சந்திப்பதை மனிதனால் தவிர்க்கவே முடியாது. அண்டர்லைன் வேர்டு, தவிர்க்கவே முடியாது. என்ன செய்ய முடியாது? அவனுடைய சப்தங்கள், அவனுடைய நினைப்புகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய அம்புகள் மனிதனுடைய மனதை சந்திக்கிறத அந்த மனுஷனால தவிர்க்கவே முடியாது. நீங்க வாய்ப்பே இல்லை, தவிர்க்கவே முடியாது. ஒரு தீய யோசனை, ஒரு கெட்ட எண்ணம், ஒரு விளங்காத எண்ணம், ஒரு பாவ எண்ணம் உங்க இருதயத்தை சந்திக்கிறத மனுஷன் தவிர்க்கவே முடியாது. ஆமே. ஆனால் அந்த சப்தங்களுக்கு, எண்ணங்களுக்கு, நினைப்புகளுக்கு, அம்புகளுக்கு, அவனுடைய அந்த சப்தங்களுக்கு உடன்படுவதை மனிதனால் தவிர்க்க முடியும். சந்திப்பதை தவிர்க்கவே முடியாது. ஆனா அந்த சப்தத்துக்கு இணங்கி போகிறத மனுஷனால் தவிர்க்க முடியும். அது சந்திக்கிறது ஆப்ஷனல் இல்ல, தவிர்க்க முடிந்தது ஆப்ஷனல். நம் உடன்படுவது ஆப்ஷனல். உடன்படலாம், உடன்படாமல் இருக்கலாம், எஸ் கொடுக்கலாம், நோ கொடுக்கலாம். இது ஆப்ஷனல்.
ரெண்ட பிரிச்சு பேசுறேன். வந்து சந்திக்கிற எண்ணங்களை தவிர்க்க முடியாது. பட் வந்து சந்திக்கிற எண்ணங்களுக்கு ஒத்து போறது, இணங்குறது, உடன்படுறது, சம்மதிக்கிறது, சரின்னு போறது, போகலாம், போகாம இருக்கலாம். அப்ப வந்து சந்திக்கிறது தவறல்ல, குற்றமல்ல. ஏன் ஏன் தவிர்க்க முடியாது. என்னால தவிர்க்க முடியாது, என்னால தடுக்க முடியாது. என்னால தடுக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒண்ணுக்கு நான் எப்படி பொறுப்பாளி ஆக முடியும்? என்னால முடியாது. பட் என்ன செய்ய வழி இருக்கு? தவிர்க்க வழி இருக்கு, தடுக்க வழி இருக்கு, அக்செப்ட் பண்ணாம நிராகரிக்க எனக்கு வழி இருக்கு. அது ஆப்ஷனல். அது ஆப்ஷன் கிடையாது. அது ஆப்ஷனலே இல்லை, இது ஆப்ஷனல் இருக்கு. ஓகே. அப்படியே தேவனுடைய சப்தங்கள், தேவனுடைய எண்ணங்கள் மனித மனதை வந்து சந்திப்பதை மனிதனால் தவிர்க்கவே முடியாது. இதையும் தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த சப்தங்களுக்கு உடன்படுவதை, இணங்கி போவதை மனிதனால் தவிர்க்க முடியும். எஸ் கொடுக்க முடியும், நோ கொடுக்க முடியும், ஓகே கொடுக்க முடியும், நிராகரிக்க முடியும். ஆமை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சொன்ன ரெண்டுக்கும் ஆதாரம் ஒரே வசனத்துல இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். ஜீசஸ் பேசுறாரு, தோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். அப்படி என்ன அர்த்தம்? வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன்னா அவருடைய சப்தங்கள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய நினைப்புகள் மனிதனுடைய மனதை வந்து சந்திக்குது. மனதை வந்து டோர் வரைக்கும் வந்து சந்திக்குது. அப்புறம் ஒருவன் என் சப்தத்தை கேட்டு அந்த சப்தத்துக்கு உடன்பட்டால், அந்த சப்தத்துக்கு இணங்குவேன் என்று சொன்னால், அந்த சப்தத்துக்கு ஓகே கொடுத்தால், அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அப்பனா அந்த எண்ணங்கள், என்னுடைய அந்த எண்ணங்கள், என்னுடைய அந்த சப்தங்கள் அவனிடத்தில் நிஜமாகும். அப்பதான் அது செயல் வடிவம் பெறும். இது கரெக்ட். அவனிடத்தில் அவனிடத்தில் போஜனம் பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்னா, வந்து சந்திக்கிற எண்ணங்களுக்கு எந்த இருதயம் உடன்படுதோ, இணங்குதோ, ஒத்துக்குதோ, அது ஒத்துக்கும் போது வந்து சந்தித்த எண்ணங்கள் செயல் வடிவம் பெறும், நிஜமாகும், நடைமுறை வரும். நடைமுறையில அது வரும். எப்ப வந்து சந்திக்கிறதுனால ஆகுறது இல்ல, அது ஓகே கொடுக்கறதுனால நிஜமாயிருது, செயலுக்கு வருது. கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன், அவனும் போஜனம் பண்ணுவான். அப்படின்னா என்னுடைய நினைப்பு அங்க நிஜமாயிடும், என்னுடைய சித்தம் செய்யப்படும். கரெக்டா? இதேதான் பிசாசு. அப்படியே இதேதான். ஆமே. இது எல்லாமே கரெக்டு. அவருடைய ஆடுகளால் மாத்திரமே அந்த சப்தங்களுக்கு இணங்கி போக முடியும். அவருடைய ஆடுகளுக்கு மாத்திரமே பிசாசின் சப்தங்களுக்கு இணங்கி போகாமல் இருக்கவும், அவருடைய சப்தங்களுக்கு இணங்கி போகவும் முடியும். இது ஒரு ப்ராசஸ். அப்ப தேவனுடைய சப்தங்களுக்கு யாருமே உடன்பட முடியாதா? எல்லாருமே உடன்படுறாங்க. எல்லாரையும் வந்து சந்திக்குது அவர் சத்தம். ஆனா எல்லாரும் உடன்படுறது இல்லையே. பிசாசுடைய சத்தம் எல்லாரையும் வந்து சந்திக்குது, ஆனா எல்லாரும் உடன்படுறது இல்லையே. சிலர் உடன்படுகிறார்கள், சிலர் இணங்காது இருக்கிறார்கள். இப்படிதான் இருக்க வாழ்க்கை. அப்ப என்ன அப்படின்னா இதான். யோவான் 10:26 வாசிங்க.
யோவான் 10:26. ம் 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 என்ன சொல்ல வராரு? நான் பேசுறேன், ஆனா உங்களால என்ன செய்ய முடியல. அப்படிலாம் அர்த்தம், உங்களால இணங்க முடியல, ஒத்துக்க முடியல. ஓகே, அடுத்து யோவான் 10:16. ம் ம் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இங்க வரும்போது நீங்க என் மந்தை ஆடு இல்லைன்னு சொல்லி பிரிச்சுட்டாரு. அங்க வரும்போது செவி கொடுக்கும், அது என் ஆடுகள். அங்க பிரிக்கிற. அப்ப நான் எல்லாருடைய மனக்கதவையும் தட்டுறேன், ஆனா எல்லாரும் திறந்துட மாட்டாங்க. அப்படியே பிசாசும் எல்லாருடைய மனக்கதவையும் தட்டுறான், ஆனா எல்லாரும் திறந்துட மாட்டாங்க. திறக்கிறவங்க திறப்பாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் திறக்க மாட்டாங்க. ஆனா திறக்கிறாங்க திறக்கல, சப்தம் வந்து கொண்டு இருக்கும். இது தவிர்க்க முடியாது. ஆமென்.